பாமகல இருந்து அன்புமணி அவர்கள் அதிமுகவுக்கு போயிட்டாரு. ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுக போவாரு. திரும்பவும் அதிமுகவுக்கே போவாரா? அன்புமணி அவர்கள் தான் பிரிஞ்சிட்டாருல. பேசிட்டா கூட அவங்க இப்போ அவங்க தானே அலைன்ஸ் இருக்கிறாங்க. அது வரைக்கும் முடியல. அவர் அப்படிதான் போவார். அப்படிதான் போவார் நினைக்கிறீங்களா? அப்ப அப்பாவும் மகனும் சேர்ந்துருவாரா? அப்பாவும் மகனும் ஒரே மாதிரி இருக்குது. அது ஒரே மாதிரி இருக்குது. புரியல. டிஎம்கே தான் போவார். டிஎம்கே தான் போவாரா? எதனால நினைக்கிறீங்க? அவன் அதான் பெரிய கட்சி, அதனால போவாரு. அதனால போவாரு. தனித்து போட்டியிடுறதுக்கான சான்ஸ் ஆடினா போட்டிட்டு தனித்து ராமதாஸ் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். போவாருன்னு டிஎம்கே தான் போவார். சரி, இப்போ அந்த அவரோட தரப்புல இருக்க பாமக தேர்தலில் போட்டியிடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா பெரும்பாலான மக்கள் அன்புமணி அவர்கள் கிட்ட தான் இருக்காங்க. போட்டியிடும் இருக்கும். அன்புமணி அதிமுக கூட்டணியில இருக்காரு. ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போவாரு? எந்த கூட்டணி போவாருன்னா அவர் தனித்து தான் நிற்பாரு. தனித்து நிற்பாரா? எப்படி? அவரோட கட்சி தான் நிற்பாரு. அவர் ஆரம்பத்துல இருந்து அந்த கட்சியை இது பண்றாருல, அதனால தனித்து. பெரும்பாலான ஒரு சப்போர்ட் எப்பவுமே அன்புமணி அவர்களுக்கு இருக்குது. அதனால நான் கேட்கறேன். அவருக்கு தனியா இருக்குதுன்னா இவருக்கும் தனியா இருக்கும்ல. இவருக்கு ஆரம்பத்துல இருந்து இவர் கட்சி வளர்த்தாருல, அதனால இவருக்கு தனி ஓட்டு வரும், அவருக்கு தனி ஓட்டு வரும். எதனால பாமக பிரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்? அது தெரியாது. நார்மலாவே அப்பா மகன் சண்டைக்குள்ள பிரிஞ்சிச்சா இல்ல ஏதாவது அரசியல் ஏதாவது இருக்குமா? என்ன சொல்றதுன்னு தெரியல. அரசியல் உள்நோக்கமும் இருக்கலாம். சரி, இப்ப பிரிஞ்சிருச்சு, பாமகவோட நிலைமை எப்படி இருக்கும் அடுத்தடுத்து வரப்போற தேர்தல்ல? இந்த 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 கட்சி யாரோட சப்போர்ட்ல இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்புமணி அவர்கள் கிட்டயா ராமதாஸ் அவர்கள் கிட்டயா? அதெல்லாம் சரியா தெரியல. சரியா தெரியாது. அவங்க பையன் ஏடிஎம்கேல வந்துட்டாரு. ஐயா ராமதாஸ் டிஎம்கேக்கு தான் போவார். அவ்வளோதான். டிஎம்கேக்கு போவாரா? அதுக்கு அங்கே தான் போவார். பையன் தான் ஏடிஎம் வந்துட்டார்ல, அவர் அகைன்ஸ் ஆகிட்டார்ல, அங்கே தான் போவார். அங்கே தான் போவார். தனித்து நிற்கிறதுக்கான சான்சஸ் எதுவும் இல்லையா? தனியாக நிற்கிறதுக்கு ஒன்று விஜய் கூட போவார், இல்லைன்னா டிஎம்கே கூட போவார். அவ்வளோதான். ஆமாம். சரி, இந்த கட்சி பிரிஞ்சிருச்சு, அடுத்து நெக்ஸ்ட் அந்த கட்சியை யார் வழி நடத்துவான்னு நினைக்கிறீங்க? அன்புமணிக்கு தான் ஆதரவு ஜாஸ்தி. அன்புமணி அவர் ஐயாவோட புள்ள அன்புமணிக்கு தான் ஆதரவு ஜாஸ்தி. அவர் தான் வழி நடத்துவார். இப்போ ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே பக்கம் போனாலும் ஆதரவு கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க? கம்மி தான். அவர் பக்கம் எல்லாம் சாஞ்சிட்டாங்க. ஜிகே மணி தான் அவர் கூட இருக்காரு. யார் கூட? ராமதாஸ் ஐயா கூட. ஆனால் இவருக்கு தான் ஆதரவு ஜாஸ்தி. நிறைய எம்எல்ஏ இவர் கூட வந்துட்டாங்க. யார் கூட? அன்புமணி அண்ணன் கூட வந்துட்டாங்க. அவருக்கு தான் மெஜாரிட்டி. ஆமாம். அடுத்தடுத்து வர காலங்கள்லாம் அன்புமணி அவர்கள் தரப்பு தான் அதிகமாக. அவர்தான். ஆமாம், இளைஞருக்கு தான் வழி விடணும். இளைஞருக்கு வழி விடாமல் நீங்கள் வயசாகி போச்சு. அப்போ கலைஞர் என்ன சொன்னார்? எனக்கு வயசாகிடுச்சு, நீ தான் என்ன சொன்னார்? நம்ம தலைவர் இப்போ ஸ்டாலின் இருக்கார்ல, இவர் தான் என்ன அது ஒன்றுன்னு சொன்னார். ஏதோ இளைஞர்களுக்கு அடுத்து. ஆமாம், இல்லை வாய்ப்பு ஏதோ ஒன்று சொல்கிறார். அதாவது அது டக்குன்னு வரமாட்டுது. அவர் தான் வழி நடத்துவார் கட்சின்ட்டு அவர் விட்டார். இப்போ அவர் பையனுக்கு விட்றார், உதயநிதி ஸ்டாலினுக்கு. அது மாதிரி தான் நீயே பையனுக்கு விட மாட்டேற. நான் தான் தலைவர் நீயே சொல்லிக்கிற. அது தப்பு. பையனுக்கு வழி விடு. பையன் பின்னாடி நிறைய பேர் போயிட்டாங்க. பையனுக்கு வழி விடு, அதான் தவறு. சரி, பையனுக்கு இல்லை, மகளுக்கு தான் இப்போ அடுத்தடுத்த பொறுப்பு கொடுக்குறாங்கல்ல? கிடையாது, வாய்ப்பே இல்லை, கிடைக்காது. இல்லைன்னா இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னா அடுத்து அவங்களும் இளைஞர் தானே? அதுதான் கரெக்டுமா, நான் ஒத்துக்கிறேம்மா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் அப்போத்து கட்சியில் இருக்காருமா அன்புமணி. அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம், அது உண்மை. ரெண்டாவது எடப்பாடியார் கூட போயிட்டார். பிஜேபி உள்ளே இருக்குது. புரியுதா? மிகப்பெரிய கூட்டணி அவர் சொன்னார். வலுவான கூட்டணின்னா அனுப்பின்னு எடப்பாடியார் சொன்னார். புருஷ தமிழ் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார். இப்போ வலுவான கூட்டணி அனுப்பிச்சிட்டாரு. பிஜேபி உள்ளே இருக்குது. இந்த இப்போ அவர் அன்புமணி வந்துட்டார். அவங்க தான் ஸ்ட்ராங்கு. ஆமாம். இப்போ அடுத்து பாமகவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்த தேர்தலில்? நீங்கள் தொடர்ந்து அதே பாமக பற்றி தான் கேட்குறீங்களே தவிர வேற ஏடிஎம்கே டிஎம்கே பற்றி கேட்க மாட்டீங்க. பாமக பற்றி யாரும் பேச மாட்டாங்க. பாமக பற்றினா நான் சொல்கிறேன், அன்புமணி தான், அவருக்கு தான் அந்த கட்சி வளரும். அவங்களுக்கு தான், அவர் அண்ணன் அன்புமணி தான் வளரும், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு தான் போஸ்டர் பார்த்தேன். அன்புமணியும் ராமதாஸை போட்டு போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க வெஸ்ட் மாவட்டத்தில். அவங்க ஒற்றுமை ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஏடிஎம்கே தான் ஃபுல்லாக அலையன்ஸாக இருக்குது. ஸோ சில பேர் திமுகவுக்கு போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு தான் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க வெஸ்ட் மாம்பலத்தில். இன்னைக்கு ஒட்டியிருக்காங்க. உங்களோட பார்வையில் ரெண்டு பேரும் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சேர்ந்து தானே ஆகணும். எதனால? அப்பா பிள்ளை சேர்ந்து தான் ஆகணும். இதை போட்டு பிரிக்க முடியுமா? இல்லை, ஆனால் வர நியூஸ் எல்லாம் ரெண்டு பேரும் அகைன்ஸ்டாக தானே ரெண்டு பேர் இருக்காங்க. ஏதோ பேசுவாங்க, நமக்கு அவ்வளோ தெரியாது. சேர்ந்தால் தான் ஒற்றுமை இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். ஓகே, இப்போ சேரலைன்னா அடுத்த கட்ட பாமகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறையும், பிரியும், பிரிஞ்சிரும். ஓட்டு பிரியும், குறையும்.
சரி, அப்படி ஒண்ணு சேர்ந்தாலுமே வந்து ராமதாஸ் அவர்கள் தலைவர் பொறுப்பா இருப்பாரா இல்ல அன்புமணி அவர்கள் தான் தலைமை பொறுப்பா? ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வயசாகி போச்சு, அன்புமணி தான் பார்க்கணும், அதுதான் உண்மை. அன்புமணி அவர்கள் அதிமுக பக்கம் போயிட்டாரு, ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க? அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுயா. இல்ல இப்போதைக்கு எந்த இதுல அதிக வாய்ப்புகள் இருக்கு? அதிக வாய்ப்பு வந்து ஸ்டாலின் தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட தான் போவார். அப்போ ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் திமுகன்னு போயிடுவாங்களா பாமக? அது நம்ம சொல்ல முடியாது செல்லம். ஆனால் டிஎம்கே கன்ஃபார்ம். டிஎம்கே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம், பண்ணிடுவாங்க. ஏன்னா கூட்டணி அதிகமாக இருக்கிறதுனால கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் செய்யலாம். சரி, இப்போ ரெண்டு பேர் பிரிஞ்சனால பாமகவோட அடுத்த கட்ட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அவங்களுக்கு தான் ஏன் தெரியும், எனக்கு என்ன ஏன் தெரியும் சொல்லி. இல்ல கட்சி உடைஞ்சிருச்சு, சரி பாக்குறப்போ நம்மளுக்கு அந்த கட்சி வருமா அது அடுத்து வராதா? அப்பா புள்ள அது அவங்களுடைய விருப்பம், வருமா வராதுன்னு நமக்கு தெரியாது. சரி, ரெண்டு பேரும் ஒண்ணா சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது இதுக்கப்புறம்? கன்ஃபார்ம், அவங்க சேருவாங்க. அப்பா அப்பாவும் புள்ள பிள்ளையும்? எப்படியா சேராம இருப்பாங்க, அப்பா புள்ளையோ கட்சியில் வேற்றுப்பா இருக்கலாம், ஆனால் ஒன்றா சேருவாங்க. ராமதாஸே ஏற்கனவே சொல்லியிருக்காரு திராவிட கட்சி கூட கூட்டு இருக்கும்னு சொல்லிட்டு. ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஜேபி அந்த அலையன்ஸ் ஏடிஎம்கேன்னு போகும்போது இவர் ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேக்கு தான் வருவார். DMK அப்ப பிரிஞ்சிருவாங்களா மொத்தமாவே? ஓ, அவங்க ரெண்டு பேரும் பிரியதை சொல்கிறீங்களா? அது தவிர்க்க முடியாது, அவ்வளோதான். அது இனிமே சேர மாட்டாங்களா? வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? இனி அப்பா மகன் தானே, என்னதான் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சேரலாம்ல? அவரு இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பர்சனாலிட்டி ப்ராப்ளம் மாதிரி ஆகிப்போச்சு. பர்சனாலிட்டி. ஆமாம், அவர் அன்புமணி வந்து தான் கண்ட்ரோலில் தான் இருக்கணுன்ற அந்த முடிவுக்கு வந்துட்டார். அவங்க அப்பா விட்டு கொடுப்பாரா அவர் பையனை நடத்திக்கிட்டோன்னு சொல்லிட்டு? அது வாய்ப்பு இல்லை, அவருக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி. சரி, அப்படி திமுக பக்கம் ராமதாஸ் அவர்கள் போனாலும் எந்த மாதிரியான மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இப்போ அதிகபட்சமா அதிக ஆதரவு வந்து அன்புமணி அவர்களுக்கு தான் இருக்கு கட்சிக்குள்ள. ஆமா, சோ இந்த பாமக தரப்பு திமுக பக்கம் போனா ஆதரவு அவ்வளவு இருக்குமா? ஒர்த்லெஸ். அவ்வளவுதான், ஒன்றும் இருக்காது. சரி, உங்க சும்மா ஒரு பேருக்கு அதையும் சேர்த்து வச்சுன்னு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. சோ உங்களோட பார்வையில இப்போதைக்கு பாமக எந்த நிலைப்பாடுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு செய்யணும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இல்ல வேண்டாம் அவ்வளவுதான் போது ராமதாஸ் அவர்கள் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தனியாவே இருக்கட்டும்? ரெண்டு கட்சியும் ஒன்னா சேருதா? ரெண்டு தரப்பும், அன்புமணி தரப்பும் ராமதாஸ் அவர்கள் தரப்பும். அதுதான் வாய்ப்பு இல்லையாங்க. வாய்ப்பு இல்ல, ஒண்ணு சேருமான்னு கேக்குறேன். சேரவே சேராது. சரி, எதிர்காலத்துல பாமகவோட நிலைப்பாடு என்ன நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து அன்புமணி அவர்கள் கிட்ட தான் போயிடும் நினைக்கிறீங்களா? ஆமா, பாமக பத்தி தெரிஞ்சுன்னா ஓட்டு சதவீதம்லாம் அவ்வளோ கிடையாதுங்க அவங்களுக்குலாம். இது ஒரு காலம், இப்போல்லாம் எல்லாம் வேற மாதிரி அவேர்னஸ்லாம் வந்துடுச்சு. அவேர்னஸ் வந்துடுச்சு. சீமான் நல்லா வளர்ச்சி அடைந்து வர்றாரு. செகண்ட் திங்கு விஜய் O+ சும்மா அது டிரைவர் ஸ்டார். அதான் இந்த தடவை விஜய்க்கு அவர் எதிர்பார்த்த ஓட்டு சதவிகிதமோ, அவர் பதவி எதிர்பார்த்து தான் வந்தார், எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு ஆட்சி பிடிக்கலான்னு. பட் அந்த விஜய்க்கு அந்த அமையாது. ஓட்டு சதவீதமும் கம்மியாக வரும், ஆட்டோமேட்டிக்காக அவர் ரிட்டையர் ஆகிடுவார், வரமாட்டார். அவர் வந்து ஏடிஎம்கேல போகலாமான்னு நினைக்கிறாரு, நடக்காது. டிஎம்கே கூட்டணி வச்சுக்கலாமான்னு நினைக்கிறாரு. ரெண்டு வகையாக அவர் வாசனை பண்ணிக்கிறாரு இப்போ. ஒன்று ஏடிஎம்கே, டிஎம்கே. ஏன்னா அவங்க புள்ள வந்து எதிர்கட்சியாக இது ஆகிட்டாருல்ல அன்புமணி ராமதாஸ்னால நான் டிஎம்கேல கூட்டணியை வச்சுக்கலான்னு அவர் ஆசைப்படுறாரு. என்ன பொறுத்தவரையிலும் டிஎம்கேக்கு போனா எத்தனை சீட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க சீட் கேட்குறாங்க, அவங்க கொடுக்கறத பொறுத்து தான்டா. அவர் கேட்குறாரு இவ்வளோ சீட்டு வேணும்னு கேட்குறாரு. சீட்ஸ் கேட்குறாரு அவர் நார்மலா. அவர் எங்களுக்கு இவ்வளோ பொசிஷன் இருக்குது, எனக்கு ஒரு ஆறு சீட் கொடுங்க, 7 சீட் கொடுங்க அப்படி கேட்குறாரு அவர். அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் கொடுப்பாங்களா திமுக? கூட்டணின்னு வந்தபோது கொடுத்தானே ஆகணும். ஏடா அரசியல் தான்டா. ஆதரவு வந்து பாமகல அன்புமணி அவர்களுக்கு தானே அதிகமாக இருக்கு. அப்படி அப்பா விட்டு பிரிஞ்சு பின்னால ஆதரவு இருக்குது. அப்பா வீட்டு பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உனக்கு எதிர்ப்பு இருக்குல்ல. அரசியல் நடத்துறது தாம்பகா அவர் தான், ராமதாஸ் தான். உன்னை பிள்ளையே வளர்த்து விட்டுக்கிறாருன்னா நீ அவரே எடுத்து நிற்கிறேன்னா எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். தப்பு தானே அது? ஒரு பிள்ளை தானே, நீ பிள்ளையா இருந்தால் கூட தப்பு தானே அது? உனக்கு எதிர்ப்பு எவ்வளோ இருக்கும். நீ எங்கே போனாலும் நல்லா இருக்க முடியாது.
அவங்க தடை போடுவாங்கல்ல. என்னாக்குறேன் இவ்வளோ நாளாக கட்சியை வளர்த்து அப்பா ராமதாஸ் இவ்வளோ நாளாக பாமகவில் வந்து வளர்ந்து கட்சி வளர்த்து பிள்ளைய வளர்த்து பிள்ளைக்கும் ஒரு இது பொசிஷன் கொடுத்தா நீங்கள் நீ தனியாக போய் எனக்கு கட்சி வேணும் அப்படின்னு கேட்குறேண்ணா ஒத்துக்குவாங்களா? இப்ப இளைஞர்கள் வழி விடணும்னு சொல்லிட்டு தானே கேக்குறாங்க. கேட்குறாரா? இவர் ஒன்றும் ராமதாஸ் ஒன்றும் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணல. என் பிள்ளை இது மாதிரி ஏன் போகிற, நம்ம கட்சி நம்ம கூட இருக்கணும், நீ ஏன் தனியாக போய் அடுத்து பாமகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இப்படிதான் பிரிஞ்சே இருக்குமா இல்ல ஒண்ணு சேருவாங்களா? அது நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய சரி, அப்பா மகன் தானே சேர்ந்து இருக்கிறது நல்லா இருக்குமா இல்ல கேக்குறேன். சேர்ந்துருந்தாலும் நல்லா இருக்கும். ஓகே. இவரு அப்பா கூட சேர்ந்துக்கும் போது தான் நல்லா இருக்கும். நீ தனியாக வாழும் போது ஒன்றுமே கிடைக்காது. நீ வேற இடத்துல போற. அப்பா கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ காலமாக வன்னியர் கட்சியில் அவ்வளோ கட்சி ஆரம்பி ராமதாஸ் ஒயின் ஷாப் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ராமதாஸ். ஒயின் ஷாப் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க எங்கள் வீட்டில். அவளை எடுத்துட்டு புள்ள வந்து நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி நீ போறேன்னா தப்பு தானே அது? நீ போட்ட தப்பு தானே. ஆனால் அப்பந்தானே படிக்க வச்சா உன்னை, படிக்க வச்சு உன்னை ஆளாக்கி இவ்வளோ பேச வச்சு இன்னைக்கு நான் தான்றி எப்படி தப்பு தானே அது? தப்பு தானே அது? ரெண்டு பேருமே கன்ஃபியூஷன் மனநிலை தான் இருப்பாங்க. இல்ல இப்போ வந்து அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாரு. ராமதாஸ் அவர்கள் இன்னும் கூட்டணி முடிவு பண்ணல. சோ எந்த கூட்டணிக்கு போனா பெட்டரா இருக்கும்? அவர் பையன் இருக்கிற இதுக்கு போனா தான் அவருக்கு பெட்டரா இருக்கும். பட் ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. கண்டிப்பா அவங்க சேர்ந்தா தான் அவங்களோட இதுக்கு எதிர்காலமே சரியா இருக்கும். ஏன்னா பாமகவுக்கு வந்து எதிர்காலம் அப்படின்றது வந்து பையன் அப்பா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற போது தான் அதோட இது நல்லா இருக்கும். இதே அவங்க தனித்தனியாக போகும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ என்ன இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்புமணி அவர்கள் எதிர்த்தரப்பான அதிமுக பக்கம் போயிட்டாரு. ஸோ இவர் வந்து திமுக பக்கம் போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, டிஎம்கேக்கு தான் அவர் ஆதரவு கொடுக்கறதா இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி போனா எத்தனை சீட்ஸ் நான் தருவாங்க? கண்டிப்பாக ஒரு கணிசமான சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அதிக ஆதரவு வந்து இப்போ பாமகவுடைய அன்புமணி அவர்கள் தரப்புக்கு தான் இருக்கு. அப்படின்னு சொல்ல முடியாது. பெரியவர் வந்து ராமதாஸுக்கும் கணிசமான ஆதரவு இருக்கு. ஏன்னா அவர் தான் நிறுவனர். முதல்ல அந்த பாமக அப்படின்னு ஒரு கட்சியை நிறுவனதே அவர் தான். அப்போ அவர் தான் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. பையன் அப்படின்றதுனால அவங்களோட அடிஷனல் அடுத்த இது வந்து யாரு பையனுக்கு தான் இது இருக்கு இல்லையா. அதனால மற்றவங்க எல்லாருமே வந்து அன்புமணியை இது பண்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்றதுக்கான சான்சஸ் இருக்கான ஒரே கூட்டணிக்கு போறதுக்கு? ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. அப்பா புள்ள தானே.